Hi all, welcome back. இது வந்து ரம்ஜான் ப்ரிப்பரேஷன் 2025 ஓட vlog 2 தான் பார்க்க போகிறீங்க. ஸோ vlog 1 இன்னும் நீங்கள் பார்க்கல, ப்ரிப்பரேஷன் சீரீஸ் இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக் பஃப் தான் பண்ண போகிறோம். நான் வந்து என்னுடைய நியூ கேல்ஃபிலான் ஃப்ரை பேனில் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். பஃப் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லார்ஜ் சைஸ் ஆனியனை வந்து நல்ல தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இங்கே கிடைக்கிற ஆனியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர பெருசாக இருக்கும். ஸோ வேறஸ் நீங்கள் அதுக்கு ஈக்குவலாக நான் உங்களுக்கு சொல்லணுன்னா, இந்தியாவில் வந்து ஒரு 2 லார்ஜ் ஆனியன்ஸ் வந்து எவ்வளோ குவான்டிட்டியில் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இங்கே ஒரு ஆனியனே வந்து இவ்வளோ பெருசாக இருக்கும். ஸோ அதனால நான் இங்கே ஒரே ஒரு லார்ஜ் ஆனியன் வந்து எடுத்திருக்கேன். நல்லா தின்லி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் வந்து நீங்கள் சாட்டே பண்ணால் போதும், ரொம்ப கேரமலைஸ் ஆகணும்னு தேவையில்லை. ஸோ அது கூடவே வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், டர்மரிக் பவுடர், அப்புறம் சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், கொரியாண்டர் பவுடர், அப்புறம் ஜீரா பவுடர், சால்ட் டு டேஸ்ட். இதெல்லாம் வந்து டேஸ்ட் அக்கார்டிங்லி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா குக் ஆகிற வரைக்கும் பண்ணி எடுத்துக்கோங்க, இந்த ரா ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும். ஸோ ஸ்டோர் பாட் பஃப் பேஸ்ட்ரீஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் ஒரு சின்ன அமௌண்ட்டாக நீங்கள் ஆனியன் கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கு மேலே நான் பாயில் பண்ணி கொஞ்சம் நிறைய எக்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அரவுண்ட் ஒரு 5 எக்ஸ் பாயில் பண்ணி அது ஹாஃபாக கட் பண்ணி ஒரு 10 பஃப் வரைக்கும் வந்தது எனக்கு. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி ஃபோல்டிங்ஸ் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் இதுவும் அகெயின் நீங்கள் ஒரு 15 to 1 month வரைக்கும் வந்து நீங்கள் இதை கண்டிப்பாக வந்து ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் சீஸ் பால். ஒரு ஃபுட் ப்ராசஸரில் 1/2 kg போன்லெஸ் சிக்கன், அது கூடவே ஒரு 3 to 4 பிரெட் ஸ்லைசஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது தனியாக ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் போகிற ஸ்பைசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் சிக்கன், அதுக்கப்புறம் உங்கள் ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி டிபெண்ட் ஆகும். ஸோ நான் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் மட்டும் சொல்கிறேன், மெஷர்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் அக்கார்டிங்லி வந்து ஆட் பண்ணிக்கலாம். சால்ட், அப்புறம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர் பவுடர், அது கூடவே வந்து உங்ககிட்ட இட்டாலியன் சீசனிங் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கண்டிப்பாக அதை ஆட் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் வந்து ஆரிகானோ, பேசில், தைம் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் ஆனியன் பவுடர் அண்ட் கார்லிக் பவுடரும் கூட ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே ஒரு 1/2 ஆனியன் வந்து நான் 1/2 கூட இல்லை, அதை விட கொஞ்சம் கம்மியான ஆனியன் தான் வந்து நல்லா க்ரஷ் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ் கொஞ்சம் நல்லா சின்ன சின்னதாக நீங்கள் சிசர்ஸ்லையோ இல்லை எப்படி கட் பண்ணுறீங்களோ கட் பண்ணி இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி பால்ஸ் மாதிரி பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் நான் வந்து எங்கள் டேஸ்ட் அக்கார்டிங்லி என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் இந்தியன் ஸ்பைசஸும் ஆட் பண்ணியிருக்கேன். லைக் டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் கொஞ்சம், அதுக்கப்புறம் சாட் மசாலா, இது எல்லாமே வந்து நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் வந்து அந்த ஸ்பைசஸும் கொஞ்சம் இருந்தால் தான் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சிக்கன் சீஸ் பால்ஸ் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி என்கிட்ட மொசரெல்லா ஷ்ரெடட் சீஸ் தான் இருந்தது. ஸோ நான் அதுதான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா உங்கள்கிட்ட க்யூப்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரே மாதிரி தான் டேஸ்ட் இருக்கும். பட் சீஸ் வைஸ் வந்து கொஞ்சம் டிஃபராக இருக்கும். பட் எனிதிங் இஸ் ஃபைன். உங்களுடைய ப்ரிஃபரபிள் சீஸ் எதுவோ அது பண்ணுங்கள். நான் என்கிட்ட வந்து இருந்தது நான் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் முடித்த அப்புறம் சேம் அந்த மைதா ஸ்லரியும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே பிரெட் க்ரம்ஸ் சேம் அது மைதா கோட்டிங்கில் ஒரு வாட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் எடுத்து அவ்வளோதான் ஃபினிஷ். இந்த ப்ராசஸை அப்படியே ரிப்பீட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் நான் இந்த சீஸ் பால்ஸை வந்து அப்படியே கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஜிப்லாக்கில் போட்டு நம்ம வந்து இதுவும் ஆப்வியஸ்லி ஒரு 2 months வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம்.
நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா மினி பீட்சா பேஸ் தான். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு 1 கப் வார்ம் வாட்டரில் 2 டீஸ்பூன் சுகர் அப்புறம் 1.5 டீஸ்பூன் ஈஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே கவர் பண்ணி வச்சுடுங்க. ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கும். நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்குள்ளே நம்ம டோக்கான ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு லார்ஜ் பவுலில் 2.5 கப் வீட் ஃப்ளார் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மைதா கூட எடுத்துக்கலாம். தென் 1.5 டீஸ்பூன் சால்ட், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், எதர் ஆலிவ் ஆயில், அவகேடோ ஆயில் இல்லை நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் என்ன வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் அவகேடோ ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. இதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறதுக்குள்ளேயே நம்ம ஈஸ்ட்டும் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இந்த ஆயில் சால்ட் எல்லாம் போட்டோம் இல்லை, அதெல்லாமே வந்து நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஈஸ்ட்டும் அதில் தூக்கி போட்டுட்டு நல்ல ஒரு டோ மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டோ மாதிரி வந்துட்டு அப்புறம் ஒரு நல்ல ஒரு க்ளீன் சர்ஃபேக்ஸில் உங்கள் கவுண்டர் டாப்லேயே வந்து இது போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி நீட் பண்ணி விடணும். அப்போ தான் சாஃப்டாக வரும். ஒன்ஸ் நல்லா நீட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பவுல்லையும் கொஞ்சம் பேஸில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த டோ மேலேயும் கொஞ்சம் ஆயில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதை ப்ரூஃப் பண்ண விடணும். இது வந்து பார்த்திங்கன்னா அரவுண்ட் ஒரு டபுள் இன் சைஸ் ஆகணும், விச் வில் டேக் அரவுண்ட் 1.5 hours to 2 hours வரைக்கும் ஆகும். பட் எனக்கு வந்து லிட்ரலி லைக் 2 hours and 45 minutes ஆச்சு இந்த சைஸ் வரதுக்கே. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த வெதர் எல்லாமே இருக்குது. அந்த டோவை ஒரு 2 half-ஆக எடுத்துகிட்டு இதை பெருசாக வந்து நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அந்த பேட்டரோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒரு குக்கி கட்டர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். அகெயின் என்கிட்ட இல்லை. ஸோ அதனால நான் இந்த மினி பீஸாவுக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எங்கள் இந்த கிளாஸ் தான் இருந்தது. ஸோ இதை வச்சே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த பீஸா பேஸில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பியர்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம பேக் பண்ண போகிறது கிடையாது, ஏன்னா ஃப்ரீஸ் பண்ணணும். அதனால வந்து பார் பேக் தான் பண்ண போகிறோம், விச் இஸ் லைக் 250 degrees Celsius ஃபர்ஸ்ட் ஒரு 10 to 15 minutes வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க ஓவனை. அதுக்கப்புறம் அதே 250 degrees Celsius ஒரு 3 to 4 minutes வரைக்கும் வந்து நீங்கள் பார் பேக் பண்ணி எடுத்துக்கலாம், விச் இஸ் மோர் தென் இனஃப். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த உங்கள் ஓவனை பொறுத்து நீங்கள் வந்து 3 minutes இல்லைனா 4 minutes நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார் பேக் ஆகிட்டு வரும். எல்லா பேஸுமே வந்து பார் பேக் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் நேரம் அதை நல்லா கூல் ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜிப்லாக்ல போட்டு ஃப்ரீஸ் பண்ணி வைக்கலாம். இது அப் டு லைக் 3 months வரைக்கும் கூட வந்து நீங்கள் வச்சு கிட்ஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு எல்லாமே வந்து நீங்கள் கொடுக்கலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரம்ஜான் மந்தில் ரொம்ப எசென்ஷியலாக இருக்கிற ஒரு திங் தான் பஜ்ஜி போண்டா மிக்ஸ். அதுக்கு நான் ஒரு க்ளீன் கிளாஸ் ஜாரில் வந்து கிராம் ஃப்ளார் ஒரு 2 cups, ரைஸ் ஃப்ளார் 1.5 cup, சால்ட், சில்லி பவுடர் ஒரு 2 tablespoon, பேக்கிங் சோடா ஒரு 1/2 tablespoon, அசோஃபோடிடா ஒரு 2 tablespoon, cumin பவுடர் 2 tablespoon, ஓமம் இருக்கு இல்லையா, ஓமம் வந்து ஒரு 1 teaspoon அளவுக்கு வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மிக்சர் வந்து நீங்கள் சால்ட் பார்க்கணுன்னா லைட்டாக 1 tablespoon எடுத்து இந்த மிக்ஸ் பண்ண மிக்சர் கொஞ்சம் வாட்டரில் நீங்கள் ஒரு கலந்து பார்த்தீங்கன்னா அப்போ டேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சால்ட் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படியே நீங்கள் சால்ட் டேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த மெஷர் வந்து தெரியாது.
ஸோ இது வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எவ்ரி டைம் நீங்கள் வந்து பஜ்ஜி இல்லை போண்டா ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா இது ஜஸ்ட் ஒரு எவ்வளோ உங்களுக்கு டேபிள் ஸ்பூன் வேணுமோ அதை அப்படியே போட்டு அப்படியே வாட்டர் போட்டு ஆட் பண்ணிக்கலாம் வித் சம் ஜிஞ்சர் garlic பேஸ்ட். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி, குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் வந்து இது ஒரு பேட்ச் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இஃப்தார் டைமுக்கு. That's it about this video. See you in another video. நீங்கள் இன்னும் அந்த பார்ட் 1 ரம்ஜான் ப்ரிப்பரேஷன் சீரீஸ் பார்க்கலன்னா அது நான் ஐகார்டில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக அதுவும் மறக்காமல் செக் பண்ணுங்கள். See you in another video. Until then, bye bye, take care.